அடியே லக்ஷ்மி, டைம் பார்த்தியா? காலையில் 10 மணி ஆகுது. இன்னும் ஜட்டி பனியனோட ஃபோன் பார்த்துட்ருக்க. உன்னை என்ன தாண்டி பண்ணுறது? இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வரேன்னு வேற சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்பா சொல்லிட்டு போனார். யாரை கேட்டுமா அவங்களால வர சொன்னீங்க? நான் இப்போ கல்யாணத்துக்கு ரெடியாகவே இல்லை. நான் இன்னும் ஜாப் பண்ணணும், சம்பாதிக்கணும். அதுக்கப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆமாம், இவளுக்கு பார்த்த உடனே மாப்பிள்ளை செட்டு அப்படியே கல்யாணம் எடுப்பார். சும்மா பார்க்க தானே வராங்க. மூடிட்டு போய் ரெடி ஆகிட்டு வா. பார்க்கணும், உனக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு நீ செட் ஆகணும், உனக்கு அவங்க செட் ஆகணும், எங்களுக்கு பிடிக்கணும். வரதட்சி எவ்வளோ இருக்குது இன்னும். அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம். நீ இப்போவே கண்ணை கசக்கிட்டு நிற்காத. சும்மா அவங்களுக்கு வந்து காஃபி கொடு, அது போதும். இப்போவே உனக்கு 20 வயசாச்சு. உனக்கு இன்னும் மாப்பிள்ளை செட் ஆகிறதுக்கு எப்படியோ 2-3 வருஷம் ஆகிடும். போனால் போகட்டும்னு பார்த்தா இன்னும் 5 வருஷம் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அதனால் நான் சொல்கிறத கேளு. இப்போ பார்க்க ஆரம்பித்தாதான் கரெக்டாக இருக்கும். இப்போவும் பிடிவாதத்தனத்தை நீ விட்டுட்டு போய் குளிச்சுட்டு புடவை கட்டிட்டு சீக்கிரமாக கிளம்பி வர. அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. போய் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வா. இவங்களுக்கு குளிச்சுட்டு வேற நான் ரெடி ஆகணுமா? சும்மா மூஞ்சி மட்டும் கழுவிக்கலாம். இவங்களுக்கு இதுவே போதும். அடடி, சொன்ன மாதிரியே புடவை நகைலாம் போட்டு ரெடி ஆகிட்ட போல். இப்படி தான் இருக்கணும். சமத்து குழந்தைன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு நாடகமாக ஆடுறீங்க. வாயை மூடிட்டு போயிடுமா? என் வாயில் நல்லதான் வராது. இப்பெல்லாம் அப்படிதான் எரிஞ்சு விழுவீங்க. அப்புறம் கல்யாணம் செட் ஆன உடனே ஒரே ஃபோனும் கையுமா அலையுவீங்க. அப்பெல்லாம் எங்க இந்த மம்மி உனக்கு கண்ணுக்கு தெரிய போகிறேன். ஆமாம், நாங்கள் கல்யாணத்துக்கு அலைஞ்சிட்டே இருக்கோம் போல். அதான் அவங்க வந்த உடனே நான் ஃபோனும் கையுமா தான் அலைய போகிறேன். போய் அவங்களுக்கு வடை பாயாசம்லாம் தயார் பண்ண போங்கம்மா. வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள். சும்மா என்னை வந்து சீண்டாதீங்க. நான் ஃபஸ்ட்டே ரொம்ப கோவமாக இருக்கேன். நீ கோவப்பட்டாலும் அழகாக தாண்டி இருக்க. சரி, நான் பாயசமும் வடையும் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீ சொன்ன மாதிரி. அதெல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறமா நானும் கொஞ்சம் போய் வேறு சாரி எல்லாம் கட்டிட்டு வரேன். இதெல்லாம் அழுக்காயிட்டு இருக்கு பாரு. சம்மந்தி வீட்டுக்காரங்க என்னை பார்த்தா என்ன நினச்சிப்பாங்க? பொண்ணு தான் பார்க்க வராங்க, சம்மந்தி கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுட்டு கிளம்புங்க. சரி, நான் வரேன். சபாடா, இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. சரி, நம்ம ரொம்ப டயர்ட் லுக்கில் இருக்கலாம். நம்ம போய் ஒரு மேக்கப் ட்ரான்சிஷனை போட்டு வந்துட வேண்டியது தான். என்னடி இன்னும் ஃபோன் பார்த்துட்டே இருக்க போல? அதுவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. நான் வந்தால் சிடுசிடுன்ற. சரி, அம்மாவோட நகையும் புடவையும் எப்படி இருக்குன்னு சொன்னால் அம்மா கிளம்பிடுவேன். நான் கொஞ்சம் கூட சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. அப்படி தானேம்மா? என்னதான் பொண்ணு பார்க்க வராங்க, என்னை பார்த்தா போதும். உங்களுக்கு எதுக்கு புடவை நகை? எல்லாம் போய் கழட்டி போட்டுட்டு நைட்டியை போட்டுட்டு வாங்க. நீ விட்டா இப்படி தான் பேசிகிட்டு இருப்ப. நான் கிளம்புறேன். அடடே, எல்லாரும் வந்துட்டீங்க போல. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. நீ தான் பொண்ணோட அம்மாவா? ஆமாங்க, நான் தான் பொண்ணோட அம்மா. பேரு சாந்தி. பாருமா, என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கவன் தான் மாப்பிள்ளை. அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான் அவனோட ஃப்ரெண்டு. இந்த பக்கம் 2 பேரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த பக்கம் லாஸ்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது அவனோட தங்கச்சி. அவனோட தங்கச்சி என்ன முடிவு பண்ணுறாலோ அதைப்படி தான் என்னோட பேரனும் கேட்பான். அவன் தங்கச்சி ஓகே சொல்லிட்டு உங்கள் பொண்ணு என் பேரன் கல்யாணம் பண்ணிப்பான். அவங்க அப்பா அம்மாவும் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அவங்களால வர முடியல. அதனால என்னங்க பரவாயில்ல, அவங்க இன்னொரு தடவை வரட்டும். இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு பலகாரம் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்குள்ளே என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு வரேன். மாப்பிள்ளை எடுத்துக்கோங்க. இது வடையும் பாயாசமும் போண்டாவும் உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன். அம்மா பாட்டி நீங்களும் எடுத்துக்கோங்க. மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எடுத்துக்கோங்க. அம்மா தங்கச்சி நீயும் எடுத்துக்கோ. சரிம்மா, நாங்கள் எடுத்துக்கிறோம். நீ போய் உன் பொண்ணை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வா. அப்படியே ஆகட்டும்மா. இவ தான் என்னோட பொண்ணு லக்ஷ்மி. இவ டிகிரி முடிச்சுட்டு இப்போ வேலையை தேடிட்டு இருக்கா. பாருமா லக்ஷ்மி, அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத மாப்பிள்ளை, அவர் பாட்டி, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய தங்கச்சி. எல்லாருக்கும் காஃபி கொடுமா. எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க. மாப்பிள்ளையை விட மாப்பிள்ளை ஃப்ரெண்டே அழகாக இருக்கான். இதை வெளியில் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? சரி, நமக்கு இந்த மூஞ்சி தான் மாப்பிள்ளையாக வரணும்னு இருந்தால் என்ன பண்ண முடியும்? சரிம்மா, நீ உள்ளே போ. மிச்சதை நான் பேசிக்கிறேன். சரிங்கம்மா. என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் தான் முதலையே சொன்னேன்ல, அவனுடைய தங்கச்சி என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் அவனுடைய முடிவும். சொல்லுமா ஷாலினி, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆக்சுவலி பொண்ணு ஓரளவுக்கு ஓகே தான். எங்கன்னா பர்சனாலிட்டி, ஹைட், வெயிட், குவாலிட்டி, அப்புறமா எஜுகேஷனுக்கு உங்கள் பொண்ணு கொஞ்சம் குறைச்சல் தான். இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் குள்ளமாக வேற இருக்கா. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் யோசித்து தான் சொல்லணும். ஆளும் மண்டையும் மூஞ்சும் என் பொண்ணு குள்ளமா, இவன் பர்சனாலிட்டிக்கு என் பொண்ணு குறைச்சலா? போடி வேலையை பார்த்துட்டு நாயே. சரிம்மா, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு முடிவை உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம். அதுக்கு முன்னாடி வரதட்சணை எவ்வளோ வேணும்னு எதிர்பார்க்குறோன்னா, ஒரு வீடு, ஒரு பைக், ஒரு கார், இது எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி. என் பேரை என்ன ஆசைப்படுறேன்னு அந்த குவாலிட்டிலேயே நீங்கள் வாங்கி கொடுத்துடணும். அப்புறமா ஒரு
பிஸ்னஸ்க்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஸோ 20 lakhs இவன் பேரில் டெபாசிட் பண்ணிவிடுங்க. கல்யாண செலவெல்லாம் நீங்களே பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ நகை போடலாம். நாங்கள் ஒன்றும் அப்ஜெக்ஷன்ஸ் சொல்ல மாட்டோம். ஸோ இதுக்கெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஓகேனா நீங்கள் ஓகே அப்படின்னு உங்கள் புருஷனை கேட்டுட்டு கால் பண்ணுங்கள். நாங்களும் போய் முடிவு எடுத்துகிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம். அந்த அவசியமே உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன நாங்கள் 20 lakhs உங்கள் பையன் பேரில் டெபாசிட் பண்ணணுமா? ஓ, இதில் உங்களுக்கு கார் வேணும், பைக் வேணும், அப்படியே இன்னும் வீடு வேணும், சொல்லுங்கள். இன்னும் என்னென்ன வேணுமோ சொல்லுங்கள். எங்களால் தான் நீங்கள் வாழ போகிறீங்களா என்ன? எங்களை வச்சு தான் நீங்கள் பணக்காரங்களா ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன? உங்களை வீட்டுக்குள்ளே வர விட்டதே பெரிய விஷயம். இனிமேல் நீங்கள் வரப்போகிறதில்ல. வீட்டை விட்டு கிளம்புங்க. இந்த கல்யாணம் நடக்காது. என்னம்மா பொண்ணு வளர்த்து வச்சுருக்கீங்க? கொஞ்சம் கூட டீசென்ட் மேனர்ஸ் இல்லாமல் வந்தவங்கள வீட்டுக்கு வந்தவங்கள வெளியில் போகணுன்னு இப்படி டைரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. எங்கள் ஒப்பீனியன் நாங்கள் சொன்னோம். அதுக்கு ஓகேவோ இல்லையோ நீங்கள் நோ ஆர் எஸ் சொல்லிவிட்டு முடிச்சிருக்கலாம். நீங்கள் எங்களை இவ்வளோ அவமானப்படுத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சம்மந்தம் நீங்கள் சொன்னாலும் நடக்காது, யார் சொன்னாலும் நடக்காது. இந்த கல்யாணம் நின்றுடுச்சுல மூடிட்டு வெளியில் போடி நாயே. பார்க்க சாந்தமாக இருக்காளேன்னு பார்த்தா பஜாரியாக இருக்கா. நல்ல வேலை இவளை ஏன் தலையில் கட்டலை. கிளம்புங்க எல்லாரும் வீட்டுக்கு. போட சொட்டத்தலையா, ஓடி அடங்க பிடாரி. இந்த இளவுக்கு தான் எனக்கு கல்யாணமே வேணான்னு சொன்னேன். நீ மூடிட்டு உள்ள போடி, எனக்கு எல்லாம் தெரியும்.